சவால் நிறைந்த அறுவை சிகிச்சையில் சிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் படைத்த உலகத்தர சாதனை. இவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சர்ஜரி அப்போ பின்னாடி உள்ள ஸ்கின் அதை கொண்டு வந்து நெத்தி பகுதியில் வச்சிட்டோம். ஸ்கின் கிராஃப்ட் போட்டோம். ஸோ அந்த ஸ்கின் கிராஃப்ட் வந்து பின் மண்டையில் முடி இருக்காது. ஸோ அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும்னா டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் வச்சோம். அரிய வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐடி ஊழியருக்கு இப்படி ஒரு அறுவை சிகிச்சையா? கடுமையான அறுவை சிகிச்சையை சாத்தியப்படுத்திய அனுபவம் மிக்க மருத்துவ கடவுள்கள். உலகமே வியந்து பார்த்த தருணம். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஆல்ரெடி 3 times சர்ஜரி பண்ணேன். திருப்பி ரெக்கரன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அதனால சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் சொன்னாங்க. எக்ஸ்பேண்டர் யூஸ் பண்ணி பின்னாடி என்ன வந்து பெருசாக்கி ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தைல இருக்க ஸ்கின் எடுத்து இங்கே நெத்தியில் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. ரியலி லைக் டு தேங்க் ஆல் த டாக்டர்ஸ் and all the staff members. 25 வயதாகக்கூடிய ஐடி ஊழியர் ஒருத்தருக்கு அரிய வகை புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால அவங்களுடைய ஸ்கின், ஸ்கல், அதை தொடர்ந்து அவங்களுடைய போன்ஸுமே பாதிக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்காமா? கடந்த 8 வருடங்களா அவர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து 3 அறுவை சிகிச்சை செய்துமே அவருக்கு குணமாகல. இதை தொடர்ந்து சிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களை நாடி இருக்காங்க. அவங்களுடைய பரிந்துரைப்படி அடுத்தடுத்து பல அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர்ல மிக குறைவானவர்களுக்கு மட்டும் வரக்கூடிய இந்த அரிய வகை நோயால பாதிக்கப்பட்ட இந்த இளைஞருக்கு அவங்க கவனமா பல விஷயங்களை கையாண்டிருக்காங்க. டிஷ்யூ எக்ஸ்பேண்ட் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம அதால ஏற்பட்ட காயங்களையும் ஆற்றுறதுக்கான அறுவை சிகிச்சையுமே செய்யப்பட்டிருக்கு. தொடர் கவனிப்பில் அவர் இருந்திருக்காங்க. இப்போ அவர் குணமாயிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இளைஞரே இந்த ஒரு அறுவை சிகிச்சையால இப்போ மறுபடியும் உயிர் பிழைச்ச தருணமா இதை பாக்குறதா தெரிவிச்சிருக்காங்க. சிம்ஸ் மருத்துவமனையோட இந்த சாதனை மருத்துவ உலகத்துல பெரும் வரலாற்று படைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.